மாட்டேன். விடுங்க விடுங்கண்ணே உட்காருங்கண்ணே. இல்லை நம்ம ஊர் ஆளுக்குதான் ஒன்றும் ஜாலி. அம்மா இவ்வளவு செலவு பண்ணி ஒரே ஒரு விஷயத்த கேட்குறேன், யாரும் கோச்சுக்காதீங்க. இவ்வளவு செலவு பண்ணி ஒரு விழா நடத்துறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு லைட் ஹைட்டு போட்டா என்ன? சாபாசியா, உனக்கு கண்ணு தெரியுதா முதல்ல? ஓ கண்ணாடியை போடணும். சாரி ஐம் சாரி. கண்ணாடி போட்டோன்னு ஃபுல்லாக இருட்டா தெரிஞ்சிச்சு. நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? இதை செய்யாதீங்கன்னு சொன்னோம்னா அதைத்தான் நம்ம ஆளுக்கு வீம்புக்குன்னு செய்வாங்க. இது நம்ம ஆளுடைய ஒரு பழக்கம். குணவாசியம் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கு குப்பையே கொட்டாதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கதான் ஒரு லாரி குப்பை கிடக்கும். இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கதான் நம்ம ஆளுங்க வீம்புக்குன்னு சிப்பை திறந்துக்கிட்டு செவுத்துல ஏபிசிடி எழுதுறது அப்படின்னு தமிழ்ல எழுதணும்னா ஆமாண்ணா நான் அக்கண்ணா வரைக்கும் எழுதுவேன் சின்ன வயசுல. இப்ப ஊக்கு மேல தாண்ட மாட்டேங்குது. அப்ப எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம ஆளுங்க வீம்புக்குன்னு என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு மோசமா போல, அந்த அளவுக்குல மோசமா போலப்பா. நீ என்னப்பா ரொம்ப அசிங்கப்படுத்துற? அம்மா ஒரே கூட்டமா இருக்கே. என்ன ஊர்ல எதுவும் திருவிழாவா? நாடகம் நடக்கிறது. நாடகமா நடக்குது? எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே. ப்ரோக்ராம் அப்படி சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நீங்க என்ன தமிழ்ல சொல்லிட்டு இருக்கீங்க? அவளை எவ்வளவு டிஷர்ட்டா சொல்றாரு பிள்ளை. அப்ப இங்க ஏதோ ஒரு டான்ஸ் மூமெண்ட்ஸ் நடந்துக்கிருந்துச்சு. பொம்பளை பிள்ளைங்க ஏதோ டான்ஸ் பண்ணிக்கிறீங்க. நல்லா ஆடிட்டு இருந்துச்சு, நீ வரவே ஓடி போச்சு. அப்படியா? வாங்கப்பா. அவன் பாபா அரை மணி நேரமா கையில மாலையோட உட்காந்துருக்காருங்க. அப்போ டான்ஸாக நடிக்கும் எனது அருமை மருமகள், நான் மகன் மருமகள் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக இந்த மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அத்தியா என் சோத்துல விஷ தைக்க வைக்கிறது பாருங்க. நான் மகன்னு சொன்னோன்னே மருமகன்டாரு என் பொண்டாட்டி சோத்துல விஷ தைக்க போறா. சாத்தம்பாடி ஊராட்சி முன்னாள் கவுன்சிலர் மாமா பழனிசாமி அவர்கள் டான்ஸாக நடிக்கும் தரணி அவர்களுக்கு, தரணிஸ்ரீ அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார். எனக்கு மானை அணிவித்து பொன்னாடி பூர்த்தி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் என் சார்பாக இந்த கலைக்குழு சொல்லுவாங்க நன்றி நன்றி. இந்த வணக்கம். என்னப்பா பக்கத்துல போற? இல்லப்பா வாய்ஸ் நல்ல நைஸ் வாய்ஸ். ஆமா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? பேசுறது பாத்தீங்களா? நைஸ் வாய்ஸ். குரல் கிளி மாதிரியா? கிளியத்தான் காணமே. அப்படியா? ஹாய் மற்றும் ஹாய் ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? காசை கையில வச்சிருக்கீங்க, உண்டியில ஓடுமா? எந்த உண்டியில போட சொல்ற? கோயில் உண்டியில தான் போட சொல்றேன். ஏன் தப்பா நினைக்கிற? எதையுமே தப்பா எடுத்தா அது தப்பா தான் தெரியும். கோயில் எங்க இருக்கு? கோயில் எந்த இருக்கு இல்லையா? நான் போய் போட்டு வர முடியுமா? இறங்கி போயிட்டு வா. வர்றதுக்கு 1 மாசம் ஆயிரும். என்ன 7 ஜாரியா புள்ள வரக்க அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. இறங்கி வேணுமா பாரு வேணுமா? இல்ல நான் போக மாட்டேன், அப்புறமா போய் போட்டுக்கிறேன். காலையில போய் கோயில போட்டுக்கலாங்கிறியா? சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடத்துல நான் ஆடிப்பாடி விளையாண்டுட்டு இருக்கோம். யாரே வந்து இருக்க சொன்னா? நம்ம ஏரியா முன்ன வச்சிருக்கீங்க, பின்னாடி வச்சிருக்காயா? ஆளை மட்டும் மூஞ்சி மொசர கட்டியும் பாரு. சோத்துல உப்பு போடுதுன்னு வேலை எது தின்றீங்களா? ஒண்ணு தாங்க. இத்தனைக்கும் சூடு சொரணை எதுவுமே இருக்காதா? உங்க தானே பேசுறேன். என்னைக்கு உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைகளை பார்க்க ஆரம்பிச்சோமோ சூடு சொரணம் மான எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு தான் வரணும். அதெல்லாம் பார்த்தோம்னா ஜோலி பார்க்க முடியுமா? நீ பொம்பளை பிள்ளைய நாக்க தொங்கப்படுது. நான் மட்டும் இல்லம்மா, என் வர்க்கம் பூரா அப்படித்தா. காரியம் பெருசா வீரியம் பெருசான மனுஷனுக்கு காரியம் தான் பெருசா. உங்களை மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் ஏன் சொல்றீங்க? எங்க வர்க்கமே அதுக்கு தான் தெரியுது. எதுக்கு தெரியுது? ஆம்பளையில மட்டம் தட்டி பேசாத. ஏன் அப்படிதான் பேசுவேன்? என்ன பண்ணுவீங்க? சூடு இருக்கா, ஜோன் இருக்கா, முகம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேக்குறியே. சத்தியமா உன்னை பார்த்து எனக்கு கோவமே வரல. என்னமோ தெரியல, உன்னை பார்த்து எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. அது எதுக்கு? என்னமா நீ பேசுற பேச்சு அப்படியே எனக்கு குழந்தை மாதிரி இருக்கு. குழந்தை மாதிரி நீ என்ன திட்டினாலும் என் காதுல தேனா பாயுதுடா. பாயும் பாயும். ஏன் பாயாது? என்னை விளக்க மாத்தல அடிக்கிறியா? அடிச்சுட்டு போ. இல்ல அடிக்க மாட்டேன். வெஞ்சாமர வீசின மாதிரி காரைக்கிட்டு துப்புறியா? காலை பன்னீர் தெளிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா அதை அனுபவிப்பேன். எனக்கு தேவை வேலை முடியணும். அந்த வேலை முடிகிற வரைக்கும் நீ என்ன செஞ்சாலும் எனக்கு கோவமே வராது. ரோட்ல ஆடுறது நீயே, அது எங்க ஏரியால வந்து ஆடுறது நீயே. எங்க ஏரியா உங்க ஏரியா எல்லாம் பேசக்கூடாது சரியா? சர்க்கார் போட்ல ரோட்ல ஆடுவேன் பாடுவேன் முண்டை பக்கட ஓடுவேன். அதை கேட்க நீங்க யாருங்க? இப்ப சொன்ன பாத்தியா? சர்க்கார் போட்ட ரோட்ல நான் ஆடுவேன் பாடுவேன் முண்டமா கூட ஓடுவேன். அதை கேட்க நீ யாருன்னு கேக்குறல. இப்ப நீ முண்டமா போனா யாராவது தூக்கி போட்டு ரேப் பண்ணாங்க வை. என்ன காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ ஒரு மாசத்துக்கு ரிப்போர்ட் பண்ண கூடாது. எதுக்கு நான் கொடுக்குறேன்? என்ன கொடுக்குறேன் தெரியாம நான் தூக்கி போட்டு ரேப் பண்ணிட்டு போயிருவேன். பாத்துக்க, அதை வேலை தெரிஞ்சுக்கோங்க. போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்தினா என்ன, நீ ரேப் பண்ணா என்ன, அவங்க ரேப் பண்ணா என்ன, முண்டமா ஓடுறேன்னு சொன்னது நீயா? நான் தான் சொன்னேன். நான் சொன்னேன்னா என்ன மாசத்துக்கு முண்டமா ஓடுற? எதுக்கு? அப்புறம் நீங்க பண்றது பூரா பண்ணிவிட்டு, அது உங்க இஷ்டம் தான். பண்றது பூரா நீங்க பண்ணிவிட்டு அப்புறம் ஆம்பளையில குறை சொல்றது. ஐயோ என்னைய கெடுத்து விட்டானே, ஐயோ என்னை அங்க கைய வச்சு விட்டானே.
அப்படிங்கிறாரு. பின்ன பொம்பளை பிள்ளை நீங்க சரியா இருந்தா ஆம்பளை நாங்க சரியா இருப்போம். ஐயா, நாங்க எதுல சரியில்லை? ஒரு ஊசி இருக்கு. ஆமா. அந்த ஊசியில நம்ம என்ன செய்யறோம்? நூலை கோர்க்கிறோம். ஊசி இடம் கொடுத்தா தானே நூல் கோர்க்க முடியும். ஆமா. ஊசி இடம் கொடுக்கலன்னா முடியாது. நாங்க கையிலே கோர்த்துட்டு போக வேண்டியதுதான். நீ கையை அப்ப கோர்த்து நீங்க ஊசி இடம் கொடுத்தாத்தான் நாங்க நூல் கோர்க்க முடியும். சரி. அப்ப நீங்க இடம் கொடுத்தாத்தானே நாங்க செய்யற. அப்புறம் எதுக்கு ஆம்பளையில குறை சொல்றீங்க? இல்ல நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்படிதான் சொல்லுவோம். அதுக்குன்னு எல்லா ஆண்களையும் குறை பேசக்கூடாது. ஏன்? சில ஆண்கள் பண்ற தப்பு அதுக்குன்னு அதாங்க. அதை பத்தி நான் தப்பா தான் ஒருத்தர் பண்றது எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இப்ப நம்ம காலையில எந்திரிச்சோன்னா நியூஸ் படிக்கிறோம், பேப்பர் படிக்கிறோம். அதுல என்ன சொல்றாங்க? அதுல என்ன சொல்றாங்க? 13 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறாங்கப்பா, 70 வயசு கூட கிழவிய கூட விட மாட்டேங்கிறாங்க, கற்பழிக்கிறாங்கப்பா. நிறைய நியூஸ் சேனல் நம்ம படிக்கிறோம். அதை நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா? சில ஆண்கள் அப்படிதான் பண்றாங்க. சரி, அரசாங்கத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன விஷயம்? கொலை செய்யறவனுக்கு தண்டனை அதிகமா இல்ல கொலையை செய்யடா அப்படின்னு சொல்லி தூண்டி வரவனுக்கு தண்டனை அதிகமா? தூண்டி விடுறவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஒரு வார்த்தை சொன்னாலும் சரியா சொன்னேன். தூண்டி வரவனுக்கு தான் தண்டனை அதிகமா கொடுக்கணும். அப்பனா தண்டனை அதிகமா யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? உங்களுக்கு தான் அதிகமா தண்டனை எங்களுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? எங்களை தூண்டி விடுறதே நீங்க தான். நாங்க என்ன பண்ணோம் உங்களை? நீங்க என்னதான் செய்யல. இல்ல நாங்க என்ன பண்ணோங்க உங்களை? பெரியவங்கல இருந்து இளவட்ட வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. சினிமா படம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். சரி. சினிமா படம் நீங்க விட்டு படம் நினைச்சிடாதீங்க. நான் சினிமா படம் தமிழ் படம் நிறைய பார்த்திருப்போம். பழைய படமும் பார்த்திருப்போம், இப்போ உள்ள புதிய படமும் பார்த்திருப்போம். இப்ப பழைய படம் பார்த்துக்கோங்க, பாசமலர் படம் பார்த்திருப்போம். பார்த்திருப்பீங்க? பார்த்திருக்கீங்க. தில்லானா மோகனம்மாள் படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். உதாரணத்துக்கு அந்த ஒரு படத்தை வச்சுக்கோ. தில்லானா மோகனம்மாள் படத்தை எடுத்துக்கோங்க. அதுல அம்மா பத்மினி அம்மா எவ்வளவு அழகா ஆடி இருப்பாங்க தெரியுமா? அந்த படத்துல நடிக்கும் போது அந்த அம்மாவுக்கு வயசு என்ன வயசு தெரியுமா? என்ன வயசு? 46 வயசு அந்த அம்மாவுக்கு. ஆனா அப்படியா தெரியுது? அவங்க நடனம், அந்த முக பாவனைகள் இன்னும் பார்க்க பார்க்க திகட்டாது. அந்த படம், அந்த பாட்டு இது வரைக்கும் திகட்டுமா? திகட்டாது. பார்க்க பார்க்க அழகா இருக்கும். அப்ப திரையில நடிக்கும் பொழுது உடைகள் ஆபாசமா போட்டு நடிச்சாங்களா? இல்ல, கிடையாது. இப்ப கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. ஒரு படம் வந்திருக்கு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினி. இந்த படம் என்ன படம்? அதுல தமன்னா ஒரு பாட்டு காட்டிப்பாங்க. வா நூக்காவாலியா நூக்காவாலியா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு காட்டிருப்பாங்க தெரியுமா? முக்காவாசி தொட தெரியும். இத்தனை ஒண்ணு தான் சட்டி போட்டுருப்பாங்க. எங்களுடைய தவறு கிடையாது இல்லையா? டைரக்டர் எது கொடுக்குறாங்களோ அதை தானே நாங்க பண்ண முடியும். டைரக்டர் மறந்து கொடுத்து சாக சொன்னா செத்துருவீங்களா? நான் கேட்கறேன். டைரக்டர் சொல்றாரு செய்றீங்க, சந்தோஷம். டைரக்டர் மறந்து குடிச்சு சாக மண்ண செத்துருவீங்களா? ஒரு படத்துக்கு 12 கோடி 15 கோடி வாங்குறீங்க. அவங்க டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. டெக்னாலஜி தகுந்த மாதிரி நாங்க எல்லாம் மாறிக்கிட்டே போறோம். டெக்னாலஜி வளர்ந்துருச்சோ உங்களுக்கு எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆனா மூளை அறிவு தான் வளராம போச்சு. அப்ப பெண்கள் நீங்க அரைகுறையா ஆடை போட்டு நடிச்சா பாக்குற இளைஞர்கள் மனசு கெட்டு போகுமா? கெட்டு போகாத. அப்படி பார்த்துட்டு வயக்காடுல உட்காந்துக்கிட்டு தமனா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறேன், உங்களை யாரு பார்க்க சொன்னா? அதெல்லாம் என்னது? இல்ல உங்களை யாரு பார்க்க சொன்னா? பொத்திட்டு போகணும் தானே. என்னமா அப்படி சொல்ற? அத்தனோண்டு பெரிய படத்துல அத்தனோண்டு ஒரு பிட்டு படம் பார்க்கும்போது நாங்க பார்க்க மாட்டோமா? அப்புறம் நீங்க ஏன் போய் பாக்குறீங்க? எதுக்கு போய் பாக்குறீங்க? நீ ஏன் ஆம்பளைல குறை சொல்றீங்க? அந்த பாட்டுடைய கருத்தை கவனிச்சீங்களா? வா நூ காவாலியா. இந்த பாட்டுடைய தத்துவம் யாருக்கா தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க. வா நூ காவாலியா அப்படின்னா எல்லாரும் வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திரைக்கு வரும் பொழுது என் வாளி நல்ல பெருசா பலபலன்னு இருந்துச்சு. நானே கண்ணாடி வச்சு அழகு பார்ப்பேன். அப்படி இருந்த வாளியை அடிச்சு காவாலி சைஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இருக்கிற வாளியை யூஸ் பண்ணிட்டு போங்கறான்னு சொல்லி அந்த அம்மா அழகா பாடி இருக்கு. வா நூ காவாலியா அந்த பாட்டுக்கு. எப்படி பாட்டை எப்படி போட்டு கொலையா கொள்றாங்க. அதுக்கு நாங்க என்னங்க பண்ண? அப்புறம் ஆம்பளை குறை சொல்ற? குறை சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டா அப்படிதான் சொல்லுவோம்.